ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓஷின் டீச். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்களோட சேனலில் பார்த்துட்ருக்கோம் என்ன விதமான ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஓலெவல் எக்ஸாம் என்டர் பண்ணும்போது அது சம்மந்தமான வீடியோக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நான் ஃபர்ஸ்ட் ட்ரிக்காக உங்களுக்கு சொன்னேன் வந்து பாஸ் பேப்பர் செய்கிறது. ஸோ நாங்கள் பாஸ் பேப்பரில் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வந்துட்டோம் 2015. நாங்கள் பேலன்ஸ் கொஷனையும் டுடே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ கண்டினியூஸாக படிக்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், நாங்கள் லெசனுக்குள்ளே மூவ் ஆவோம். ஸோ டுடே நாங்கள் பார்க்க வேண்டிய கொஷின் நம்பர் ஐ திங்க் எஸ் டெஸ்ட் 13 நாங்கள் பார்க்கணும். பாருங்க ஸ்டூடெண்ட், என்னன்னா வந்து டெஸ்ட் 13 வந்து use the correct form of the verb to complete the dialogue. The first one is done for you. ஓகே, இது வந்து ஒரு verb formation சம்பந்தமான ஒரு கொஷன். ஸோ நாங்கள் என்ன கொஷன் பார்த்துடலாம். அதோட வந்து இது போகுது எப்படின்னா வந்து ஒரு கன்வர்சேஷன் டைப்ல. ஃபர்ஸ்ட் டினித் வந்து குட் மார்னிங், ஐ எம் டினித் லியனாகே. சுமுது குட் மார்னிங், ஐ எம் சுமுது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூ ரன் அ ஃபண்ட் ரைசிங் கம்பெனி ஃபார் பவர்ட்டி எலிவியேஷன் அப்படின்னு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ், அதில் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் தரப்பட்டிருக்கு. யுவர் நேம் வாஸ் மென்ஷன்ட் செவரல் டைம்ஸ் அட் த மீட்டிங் எஸ்டர்டே. அதாவது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த சென்டென்ஸ்ல, நேத்து மீட்டிங்ல பல தடவை உங்களோட பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். அதாவது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெசிவ் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து மெயினா 2 பார்ட் சொல்லுவாங்க. ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ், மற்றது வந்து பேசிவ் வாய்ஸ். ஆக்சுவலி ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ஒரு செயல்பாடு நடைபெறும் போது அந்த செயல்பாடை செய்யறவரோ இல்லாட்டி செய்யற விஷயமும் வந்து கண்டிப்பா அது ரொம்ப இம்பார்ட்டன்டா மெயினா சப்ஜெக்ட் தேவை அப்படின்ற சென்டென்ஸ் எல்லாமே வந்து நாங்க ஆக்டிவ் வாய்ஸ்ன்ட்டு சொல்லுவோம். அதாவது நார்மல் சென்டென்ஸ், சாதாரணமா நாங்க எழுதுற சென்டென்ஸ் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேயா? பட் வந்து அந்த செயல்பாடு தான் இம்பார்ட்டன்ட், அதை செஞ்சவர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, அதாவது வந்து டூயர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றப்போ வந்து நாங்கள் அந்த சென்டென்ஸை வந்து பெசிவ் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் அப்படித்தான். இது வந்து பெசிவ் ஃபார்ம்ல தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஓகேயா? பாருங்க, அதாவது வந்து யுவர் நேம் மென்ஷன் பண்ணப்படப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. யாரு மென்ஷன் பண்ணாங்கன்னதுலாம் எங்களுக்கு தேவையில்லை, என்ன விஷயம் நடந்திருக்கு. ஓகே, டூயர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனாலதான் இங்க வாஸ் மென்ஷன், அதாவது எஸ்டர்டேன்னும் போது பாஸ்ட். ஓகே, எஸ்டர்டே பாஸ்ட், அதனால வாஸ் மென்ஷன்ட். அதே இது ப்ரெசண்டா இருந்தா எஸ்டர்டே இல்லாம டுடே இல்ல நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருந்தா மேல வந்து இஸ் மென்ஷன்டு வந்திருக்கும். ஓகேயா? ஸோ செவரல் டைம்ஸ் அட் த மீட்டிங் எஸ்டர்டேன்னு வந்தால நாங்கள் வாஸ் போட்டு பக்கத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெசிவ் ஃபார்ம்ல நாங்க கண்டிப்பா வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி வருது? வாஷ் மென்ஷன்ட். ஓகே, was mentioned. ஓகேயா? அடுத்தது பாருங்க, டினித். Oh really, I am here to discuss a new project we dashboard launch very soon. ஆக்சுவலி வெரி சூன்னு பாத்தீங்கன்னா மிக விரைவில்னு அர்த்தம். ஓகேயா? அப்ப டினித் என்ன சொல்லுவாரு? அவர் அப்படி சொல்லும்போது அடுத்து என்ன வர ஆன்சரா இருக்கும்? Oh really, I am here to discuss the new project we. அப்ப லான்ச் தந்திருக்காங்க. லான்ச்னா நாங்க செய்ய போறது, லான்ச்னா நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு சரியான ஒரு வேர்ப் வினைச்சொல். ஓகே, வேர்பா வந்து எதை போடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கு வந்து டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நாலேஜ் இருந்தால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கூட யோசிப்பீங்க, நான் இப்போ ஆன்சர் சொல்லும்போது அது எப்படி வரும்னு. அப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. என்னோட வீடியோக்கள்ல, இனி வர வீடியோக்கள்ல நான் டென்சஸ் பத்தியும் உங்களுக்கு ஃபுல் ஒரு டெஃபினிஷன், அதாவது ஒரு பெரிய டீப் ஒரு டெஃபினிஷன் தருவேன். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு தொடர்ச்சியா வீடியோக்குள்ள பாருங்க. அப்ப பாருங்க ஸ்டூடெண்ட், இதுக்கு எப்படி வரும்? ஐ எம் ஹியர் டு டிஸ்கஸ் அ நியூ ப்ராஜெக்ட் வி. எப்படி வருது? எஸ், லான்ச் வெரி சூன். நல்லா யோசிச்சுக்கோங்க. எப்பவும் வந்து ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறோம் அப்படின்னா வந்து எப்படி சொல்லுவோம்?
எப்படி சொல்லுவோம்? ஐம் கோயிங் டு ஈட். நான் சாப்பிட போய் கொண்டிருக்கேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஈட். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கேன். புரியுதா? அப்ப இந்த ஒரு ப்ரோக்ராம் அது வந்து இந்த ப்ரொஜெக்ட் நான் செய்ய போய் கொண்டிருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சரியா சொல்லுவோம் இது இன்னைக்குல. ஆமா தானே? சோ அப்படி பார்த்தா எப்படி வரும்? எஸ், பீன்னு வந்தா பாருங்க. ஆர் கோயிங் டு கோயிங் டு டூ கிடையாது. வேர்ப் வந்து லான்ச். ஸோ அதை போட்டுப்போம். எப்படி? எஸ், லான்ச். ஓகேயா? அப்ப எப்படி வரும் இந்த சென்டென்ஸ்? ஓ ரியலி, ஐ எம் ஹியர் டு டிஸ்கஸ் a நியூ ப்ராஜெக்ட். we are going to launch very soon. நான் டிஸ்கஸ் பண்ண போற ஒரு ப்ரொஜெக்ட் பத்தி. எந்த ப்ரொஜெக்ட்? நாங்க மிக விரைவில் செய்ய போய் கொண்டிருக்க ஒரு ப்ரொஜெக்ட பத்தி. அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். நீங்க யோசிக்கலாம், எப்படி நான் அதை போடுறேன், எப்படி இதுல போட்டேன், ஏன் இதுல கோயிங் போட்டேன். அது என்னன்னா வந்து டென்சஸ் பத்தின ஒரு நாலேஜ் இருந்தா உங்களுக்கு ஈஸியா இந்த ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே புரியும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா இனி வர வீடியோல நான் டென்சஸ் பத்தின உங்களுக்கு கிராமர் பாட்டும் செய்வேன் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ யோசிக்காம இப்போ நீங்க ஓகே அப்படின்ட்டு இந்த ஆக்டிவ் பேசிவ் அந்த ஐடியாவை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு வாங்க. சுமுது, ஐ எம் கியூரியஸ், டெல் மீ அபவுட் வாட் யூ அப்படின்னு போட்டுட்டு பாருங்க. நமக்கு தந்திருக்க வேர்ப் வந்து டூ, அப்புறம் கடைசியா போட்டிருக்காங்க வந்து சோஃபா. ஓகேயா? இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். சோஃபா அப்படின்னா வந்து எப்படின்னா வந்து ஒரு நீண்ட நாட்கள் நான் என்ன செஞ்சிருக்கேன். ஓகேயா? ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் சொல்றதுதான் சோஃபா அப்படின்னு. இவ்வளவு நாள்ல அந்த மாதிரி, இவ்வளவு நாள்ல பாருங்க. ஐ எம் கியூரியஸ் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னத்துக்கு? டெல் மீ அபவுட் வாட் யூ. சோஃபானா இவ்வளவு நாள் நீங்க என்னன்னு பார்த்துட்டு, இவ்வளவு நாள் நீங்க என்ன டூன்னா செய்து. சோ எப்படி வரும் வீட்டுல? இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு சொல்லுங்க அப்படின்றாரு. இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்திருக்கீங்க. ஆக்சுவலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன், அதாவது வந்து ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சு, ஓகே, அது வந்து பாஸ்ட்ல அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்கும். ஆனா அதோட பெனிஃபிட் இப்பவும் நம்மளால சொல்லக்கூடிய மாதிரியோ, இல்லைன்னா இப்பவும் அதை சொல்லக்கூடிய மாதிரியோ, இல்லைன்னா செய்யக்கூடிய மாதிரியோ இருக்கும் பட்சத்துல அந்த சென்டென்ஸை நாங்க நார்மலாவே பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஓகேயா? பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல தான் நாங்க சொல்லுவோம். அப்ப இங்கேயும் பாருங்க, டெல் மீ அபவுட் வாட் யூ ஹேவ் டன் so far. அதாவது இதுவரை நீங்க செஞ்சிருக்க வேலையை பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி. சோ செய்திருக்கின்ற, அதாவது வந்து வினைமுற்று. ஓகே, செய்திருக்கின்ற எப்படி வரும்? ஹேவ் டன். ஓகேயா? ஹேவ் போட்டு டூ, அதாவது வந்து டூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன். ஓகேயா? டூட பாஸ்ட் வேர்ப் வந்து டிட். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன். ஆக்சுவலி இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல நாங்க ப்ரெசென்ட்டா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், நாங்க யூஸ் பண்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேவ் ஓர் ஹேஸ் ஓ ஹேட். அது வந்து டென்ஸை பொறுத்தது. மெயின் வேர்ப் வந்து கண்டிப்பா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்? ஸோ இதுக்கு நாங்கள் ஆன்சரா போட்டுக்கலாம் ஹேவ் டன். நான் ஏன் போட்டேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். டெல் மீ அபவுட் வாட் யூ டேஷ் போட்டு டூ தந்திருக்கு சோஃபா. இதுவரைக்கும் நீங்க என்ன செய்திருக்கீங்களோ அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ன செய்திருக்கிறீர்களோ அதுதான் ஹேவ் டன், செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேயா? அது வந்து ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி பாஸ்ட்ல. பட் அதுக்கான பெனிஃபிட்டை நான் இப்பவும் கதைக்கிறேன், கேட்டு தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன், அந்த மாதிரி விஷயம். ஸோ நான் வந்து என்னதுல போட்டுறேன்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல போட்டு ஆன்சரை எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டினை பாருங்க. வெல், த அன்எம்ப்ளாய்டு யூத் இன் அவர் ஏரியா டேஷ் போட்டு ப்ரொவைட் தந்திருக்கு வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பி செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகே, இப்போ என்ன சொல்றீங்க? அவ கேட்குறா இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. அதுக்கான ஆன்சர் தான் நினித் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அதாவது வந்து த அன்எம்ப்ளாய்டு யூத் இன் அவர் ஏரியா, எங்க ஏரியாவில் உள்ள வேலை இல்லாதவங்க. ஓகேயா? வேலை இல்லாதவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுனா சுய தொழில் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுய தொழில் வேலை வாய்ப்பு பெறதுக்கான வாய்ப்புகளை என்ன செஞ்சாங்களாம்? எப்படி சொல்லுவாங்க? வழங்கி இருந்தோம்னு வரும் இல்லையா? வழங்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வரும். வழங்கி இருக்கிறோம், அது வந்து வழங்கி இருக்கிறோம். அதுவும் அப்படித்தான் பாத்தீங்கன்னா, வழங்கி இருக்கிறோம்ன்றது வந்து எப்படி வரணும்? அதுவும் வந்து பெர்ஃபெக்ட்ல தானே வரணும். பெர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா வந்து
சோஃபானா நாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லணும். நாங்க வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த மாரி வரும்போது இது கண்டிப்பா வந்து பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல வரும். ஓகேயா? கன்டினியூஸ்ல தான் நாங்க வந்து ஒரு தொடர்ச்சியான கன்டினியூஸ் வேலைகள சொல்லுவோம். ஸோ சோஃபான்ற கொஸ்டின்னால கண்டிப்பா இந்த ஆன்சர் எப்படி வந்திருக்கும்? செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இல்லாட்டி செய்து கொண்டிருந்தோம். அந்த மாதிரி மீன் வரும். ஸோ கண்டிப்பா நாங்க கிளியரா போட்டுக்கலாம். எப்படி? வெல் த அன்எம்ப்ளாய்ட் யூத் அது வந்து ஒரு ப்ளூரல். ஸோ கண்டிப்பா நான் எப்படி போடணும்? ஹேவ் பீன் provided. Actually என்ன விஷயம்னா வந்து youth in our area have been provided with the opportunities to be self-employed. Actually என்னன்னா இந்த சென்டென்ஸ் வந்து இதுவும் வந்து பெசிவ் ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. அது வந்து சுயதொழில் வேலை வாய்ப்புக்காக வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாரி அர்த்தம். ஓகேயா? ஸோ பெசிவ்ல வந்திருக்கு. எப்படி நாங்க ஆன்சர் எடுத்தோம்? ஹேவ் பீன் ப்ரொவைடட். நாங்க ஆக்டிவ் பெசிவ் படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு விளக்கம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எப்படி வருதுன்னு. ஸோ ஒண்ணும் யோசிக்காதீங்க. நாங்க கன்டினியூஸான எங்களோட லெசன்ஸ்ல நாங்க எல்லாத்தையும் டீப்பா பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தத பாருங்க. அடுத்த சென்டென்ஸ். ஐ அம் ஹாப்பி டு சே மோஸ்ட் ஆஃப் தெம் டேஷ்போர்ட் earn a living now and are settled in life. ஓகேயா? ஸோ என்ன சொல்றாரு? டினித்தே ஐ அம் ஹாப்பி டு சே சொல்றதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்கள நிறைய பேர் என்னது ஏர்ன் ஏர்ன் பண்றாங்க, உழைக்கிறாங்க. லிவிங் நோ அண்ட் ஆர் செட்டில்ட் இன் லைஃப். என்னது? வாழ்க்கைய வாழ்ந்து செட்டில்டாவும் ஆகுறாங்க. எதனால? உழைக்கிறதால. ஸோ அவங்க ரொம்ப பேர் வந்து உழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நார்மலா நாங்க சாதாரணமா சென்டென்ஸ் சொல்லும்போது நார்மலாவே நாங்க யூஸ் பண்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஓகே. எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாத ஒரு வேர்ப் ஃபார்மேஷன்ஸ் பாரு. ஒரு பேட்டர்ன் தான் இந்த சிம்பிள். ஓகே. சிம்பிள் ஃபார்ம். அது வந்து ரொம்ப ஈஸியாவே எல்லாருக்குமே சின்னவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு வேர்ப் ஃபார்மேஷன் தான். ஸோ இதுக்கும் நாங்க அப்படியே ஈஸியா வேர்ப் ஃபார்மேஷன் படி பாருங்க. ஐ அம் ஹாப்பி டு சே மோஸ்ட் ஆஃப் தெம் அவர்களில் நிறைய பேர். ஸோ இது ப்ளூரல். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்த மாதிரி ப்ளூரலா வந்தா கண்டிப்பா வர வேர்புக்கு பதிலா அப்படியே சிம்பிள் ப்ரெசென்ட்ட பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே வேர்ப் தூக்கி போட்டுடலாம். எதுவும் யோசிக்காம. ஓகேயா? ஸோ உழைக்கிறாங்க அந்த மாதிரி அர்த்தம். எப்படி? அவங்க லைஃப்ல செட்டில் ஆகி வாழ்றாங்க. எப்படி? வாழ்றதுக்கான செட்டில்மெண்ட்ட தேடுறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க. ஓகே. அதிகமானவங்க உழைக்கிறாங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொன்னா இன்னும் வரும். இல்லன்னா செஞ்ச இப்ப நாங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செய்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறதால அவங்க உழைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது வேற ஒரு ஃபார்மேஷன். ஸோ அது எப்படி வரும்? அது இப்பயும் அவங்க உழைச்சு கொண்டிருக்காங்க. உண்மைதானே? அது முடியறது இல்லையே உழைக்கிறது லைஃப் லாங் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ வந்து எப்படி போடலாம் நாங்க? ஏர்ன் போடலாம். இல்லன்னா ஏர்னிங்னும் போடலாம். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்மிஸா அந்த பி வேர்ப்ஸ் அத பேஸ் பண்ணி வர மெயின் வேர்ப்ஸோட நாங்க என்ன செய்வோம்? ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது சொல்றது ஏர்னிங். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்ததுக்கு நாங்க மூவ் ஆகும். விமன் டூ போட்டுட்டு கிவ் தந்திருக்காங்க பிராக்கெட்ஸ்ல. A helping hand last year to begin a cottage industry of their liking. அதாவது அவங்க விமன் மீன் பெண்கள். ஓகே. உமன் ப்ளூரல் ஃபார்ம் தான் விமன். ஓகேயா? பெண்கள். ஸோ அவங்க விரும்பின கைத்தொழில்னு சொல்லுவாங்கல்ல. கைத்தொழில் கையில செய்ற சின்ன சின்ன வேலைகள் கைத்தொழில வழங்குறதுக்கும் லாஸ்ட் இயர் ஹெல்ப் என்ன பண்ணப்பட்டிருக்கும் வரும். அதுவும் வழங்கப்பட்டிருந்தது. லாஸ்ட் இயர் பாஸ்ட்ல வருது. ஸோ வழங்கப்பட்டிருந்தது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெசிவ் ஃபார்ம்ல. யாரு வழங்குனாங்கன்றது தேவையில்ல. என்ன விஷயம் நடந்திருக்குன்றது தான் இம்பார்ட்டன்டா எங்களுக்கு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். செய்த நபரோ செய்த செயலோ இம்பார்ட்டன்ட் இல்லாம செய்யப்பட்ட விஷயம் மெயினா இருக்கும் பட்சத்துல நாங்க அத பெசிவ்ல சொல்லுவோம் நார்மலாவே. ஸோ இங்கேயும் அப்படித்தான். யாரு வழங்குனா என்ன அதெல்லாம் தேவையில்ல. விமன் பெண்களுக்கு இந்த வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் இங்க மெயினா சொல்ல வராங்க. ஸோ விமன் டூ எப்படி வரும்? ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாஸ்ட். ஸோ கண்டிப்பா வேர்ட் தான் போடணும். ஏன்னா வந்து விமன்னா பெண்கள்னா ப்ளூரல். ப்ளூரலுக்கு நாங்க வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே எங்க உமனா இருந்த ஒரு லேடியை மென்ஷன் பண்ணியிருந்தா இஸ் போட்டிருப்போம். ஓகே. இஸ் கிவன்னு போட்டிருப்போம். பட் இங்க விமன்னால ப்ளூரல். ஸோ விமன் வர் கிவன்னு போட்டுக்கலாம். ஒரு பெசிவ் சென்டென்ஸ் ஒண்ணு. ஓகேயா? ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க டுடே வந்து எஸ்
13 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி வெர்ப் ஃபார்மேஷன்ஸ் வருது அப்படின்றத கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஆன்சர்ஸ் போட்டேன், என்ன விதமான எக்ஸ்ப்ளனேஷன் தந்தேன், ட்ரிக்ஸ் சொன்னேன், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓரளவு எக்ஸாம் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லாஸ்ட் சுமுதோட இந்த கன்வர்சேஷன் எண்ட் ஆகுது. வெல் டன், லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபர்தர் ஆஃப்டர் அ கப் ஆஃப் டீ. அது மாதிரி ஜஸ்ட் இந்த கன்வர்சேஷனை எண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கும் மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி வருது, மார்க்ஸ்ல இருந்து அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஈச் ஒன் கெட்ஸ் 1 மார்க் படி. ஸோ இந்த எப்படி சொல்றது, டென்சஸ் நாலேஜ் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களால இதுலயும் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட இருங்க, தொடர்ச்சியா படிங்க, படிக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சிருங்க. அண்ட் ஆல்சோ ரிப்பீட் பண்ணுங்க. படிச்சுட்டோம், இன்னைக்கு படிச்சுட்டோம், விட்டுட்டோம்னு இருக்காம அன்டில் யூ ஆல் லெவல் எக்ஸாம். ஓகேயா? அது வரைக்கும் கம்பல்சரியா கட்டாயமா தொடர்ச்சியா படிங்க. லேசினஸ் இல்லாம படிங்க. நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம், நிறைய வேர்ட்ஸை தேடுங்க. வொக்கபியூலரிய வந்து நல்லாவே எப்படி சொல்றது, கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்க 5 வேர்ட்ஸ் படிச்சா நீங்க அவ்வளவு எக்ஸாம் போகும்போது அது 1000 வேர்ட்ஸா மாறி நல்ல நாலேஜோட இருப்பீங்க. நல்லபடியா எக்ஸாம் பண்ணி குட் ரிசல்ட் எடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் பதிவுடன் சந்திக்கலாம். பாய்.